ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க மிஸ்ஸஸ் ஹேமா ஜெயக்குமா பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம என்னன்னு பொறுத்து தான், நம்ம எண்ணத்துல என்ன கொண்டு வரமோ அதான் நம்ம லைஃபா மாறும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தாட்ஸ் வந்து நிறைய அதிகமான தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மெடிடேஷன். நீங்க மெடிடேஷன் தியானம் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களோட மைண்ட் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். உடனே ஆகுமா? கன்சிஸ்டன்சியா நீங்க ப்ராப்பரா மெடிடேஷன் ரெகுலரா பண்ணும்போது உங்களோட தாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க கண்ட்ரோலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க ஈஸியா விஷுவலைசேஷன் பண்ணி, அதாவது காட்சிப்படுத்தி அதை நீங்க ஈஸியா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அட்ராக்ட் பண்ணிக்கலாம். பிரபஞ்சம்னா என்னங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் இப்பவும் நான் சொல்றேன், அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு நடத்தி கொடுத்துரும். ஓகேவா? அத சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டுமே வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிசிட்டியை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ எலக்ட்ரிசிட்டினா அது ஒரு கரண்ட் அப்படின்னு தெரியும். அந்த கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபேன், லைட், நிறைய விஷயங்கள் அதுல இருந்து பலன் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதே எலக்ட்ரிசிட்டியால ஒரு உயிரை மொத்தமா அழிக்கவும் முடியும். சோ அதே மாதிரிதான் உங்களோட யூனிவர்ஸும், அதே மாதிரிதான் பிரபஞ்சமும். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்து உங்களை மேலும் மேலும் கொண்டுட்டும் போகும். உங்க லைஃபையும் அது அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால எப்பவுமே உங்க தாட்ஸை வந்து ப்ராப்பரா வச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல விஷயத்த நீங்க வந்து கேட்டு உங்க லைஃபை மென்மேலும் மேல கொண்டு போங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியாட்டாலும் அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அதுக்கான ரிசல்ட் நீங்க வந்து தாராளமா நீங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.